இதோ நிறைவுக்கு வருகிறது. நான் அடிக்கடி கூறும் 2 பைசாக்களை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள். அது உன்னை என்றும் பாதுகாக்கும். நம்பிக்கையும் பொறுமையும் தான் அந்த 2 பைசாக்கள். பொறுமையாக இரு என்பது அடிமையாக இருப்பதல்ல, அமைதியாக இருப்பதும் அல்ல. விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும் போது அதை சகித்து கொள்கின்ற தன்மைக்குத்தான் பொறுமை என பெயர். என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக இருந்து உன்னிடம் முறையிடுவேன் என்று மட்டும் சொல்லிக்கொள். அவ்வித பொறுமையை வளர்க்க என்னிடம் பிரார்த்தனை செய். இது உன் மன வலிமையை அதிகமாக்கி சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். தன்னம்பிக்கை வளர 2 விஷயங்கள் மட்டும்தான் தேவை. தைரியம் அதில் முதலாவது. இதை கடைபிடித்தால் எந்த வேலையும் சுலபமாக முடியும். அஞ்சாமை வாழ்வு, அச்சம் மரணம் என்பதை நீ அறிய மாட்டாயா? துணிவே வாழ்வின் துணை என்பது உனக்கு தெரியாதா? அதனால்